அண்ணாமலைனா உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? அண்ணா பிடிக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். ஒரு தலைவரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவரை விட பெட்டர் ஆப்ஷன் யாருமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் வந்து ரியல் ஹீரோ கிடையாது, ரியல் ஹீரோ இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்துங்க 100ல் ஒருவன், 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன் கிடையாதுங்க, கோடியில் ஒருவன், நூற்றாண்டில் ஒருவன். இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னாங்க, நேர்மை, துணிவு. இன்னொன்று என்னென்னா சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத நபர். இந்த போல்ட்னஸ் தான், போல்ட்னஸ் அதே மாதிரி உண்மை. அதான் நேர்மை, உழைப்பு, அது ரெண்டும் தான். நேர்மையான உழைப்பு. தகுதியுள்ள இளைஞர்களை நான் வந்து கிளாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி தகுதியுள்ள இளைஞர்களை தான் எடுப்பேன்னு சொன்ன முதல் தலைவர் எங்கள் அண்ணா அண்ணாமலை தான். படித்தவர், சிறந்த பண்பாளர், ஏழை எளிய மக்களிடத்தில் நெருங்கி பழகக்கூடியவர். ஆனால் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டு கர்நாடக 8 வருஷம் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அரசியல் அவர் வராப்புல. அவரோட போல்ட்னஸ், ஹானஸ்டி. மக்களே, இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பு மாநாடு, அதாவது வி த லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநாடு நாளைக்கு பிரம்மாண்டமாக நடக்க போகுது இல்லையா? இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நம்ம பொள்ளாச்சி ஏரியா, பொள்ளாச்சியில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வந்து பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான செட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய க்ரௌட்ஸும் இப்போயே வந்து, அதாவது டிவிகே மாநாடு நடக்கும்போது பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்களுக்காக இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாநாடெல்லாம் எப்படி நடக்குது, அந்த திடலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்க போகுது போல் இருக்குது. அதாவது முன்னாடியே பாருங்கள், அங்கே பாருங்கள் செல்ஃபி பாயிண்ட்லாம் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் வேணும்னா போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மக்களை இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். அதாவது இந்த மாநாடு பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியும் மழை வந்துட்டு இருக்குதுங்க. அதனால தான் மாநாடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிமேல் வேலைகளெல்லாம் முடிஞ்சப்படையில் நிறைய வேலைகள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பரபரப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் மாநாடு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மோஸ்ட்லி ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பரபரப்பாக வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. ஸ்டேஜெல்லாம் ரொம்ப பெருசாக சும்மா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தாய்மார்கள் வந்து பால் ஊற்றுக்குண்டான அறைகள் இருக்குது. 25,000 பேருக்கு மேலே உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நிறைய பேர்த்துக்கிட்ட பைட்ஸ் எடுத்தேன். அதெல்லாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாமா? அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வீதி லீடர்ஸ் அமைப்பில் விருப்பப்பட்டவங்க சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக கிட்டத்தட்ட இது வரைக்கும் 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரு பெரிய ஆதரவு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அண்ணாமலை அவர்களுக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் இளைஞர் பட்டாளம் இந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை தேடி வர்றாங்க? இளைஞர் பட்டாளம் மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான மக்களும் அவரை தேடி வர்ற காரணம் அவருடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய நேர்மை, அந்த நேர்மையை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் அதை காட்டக்கூடிய ஒரு மனிதர். அதனால் இன்றைக்கி இளைஞர்கள் ஏன் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு நேர்மையான அரசியலை நோக்கி போகணும், இவ்வளவு காலம் இருந்து இந்த அரசியல் வேண்டாம், இனி நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு படித்தவர் நாடாண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு இளைஞர்கள் நினைக்கிறாங்க. அதுதான் காரணம். ஆக்சுவலாக இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இதை சொல்கிறாப்புல. ஆனால் ஒரு சடனாக இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் மறுபடியும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்த்துட்ருக்குறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி மிக சரியான கேள்வி. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த 5 வருஷத்துக்கு ஆளுங்கட்சி தான் வந்து ஆட்சியில் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே வந்து ஆளுங்கட்சியை நோக்கி ஓடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு எதிர்ப்பதமாக வந்து எல்லோருமே வந்து அண்ணாமலை அண்ணனை நோக்கி, வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் நோக்கி ஓடி வர்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் பிடிக்கல, அதனால் அவரை நோக்கி வர்றாங்க. கரெக்ட்ண்ணா. நாளைக்கு பெரிய எதிர்பார்ப்பில் தான் இந்த முதல் மாநாடு நடக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? நாளைக்கு என்ன பேசுவார்? அதாவது கட்சி ரீதியாக ஏதாவது பேசுவாப்பிலையா, இல்லை எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறது, என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நாளைக்கு வந்து அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக போதை ஒழிப்பு சம்பந்தமாகத்தான் பேசுவார். தமிழ்நாட்டில் இந்த போதை சுத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும். இதனால் வந்து நிறைய குடும்பங்கள், நிறைய இளைஞர்கள் வந்து பால்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து இந்த வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோன்னே தலைவர் வந்து நம்ம முதல் ஒரு போராட்டமாக வந்து போதை ஒழிப்புங்கிறது வந்து ஒரு நாள் மட்டுமில்லை, ஒரு மாதத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகணும், எல்லா விதத்துலையும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகம் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான். அதனால் நாளைக்கு அரசியல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா
இருக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் இந்த மாநாடு திடல் வந்து இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கும்போதே தெரியுது. இப்போவே நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டு திடலில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு? இந்த மாநாடு திடலில் 25,000 நபர்கள் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து சுமார் 1,00,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் இங்கே வந்து வர்றவங்களுக்கான பார்க்கிங் வசதி கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் அளவில் வந்து பார்க்கிங் வசதி, ஒரு 5,000 கார்கள் வாகனங்கள் நிறுத்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். டாய்லெட் வசதி பண்ணியிருக்கு, குடிநீர் வசதி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெண்களுக்கு வந்து தனியாக அவங்களுக்கு தாய்மார்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதுக்கான அறைகள், இந்த மாதிரி எல்லா வசதியும், பாதுகாப்பு வசதிகள், ஃபயர் சர்வீஸு, மெடிக்கல் எமர்ஜென்சி, 4 ஆம்புலன்ஸு, ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸுங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் வந்து போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கான ஸ்பெஷல் டீம் வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பண்ணியிருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த மாநாடாக இருக்கும். ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்க போகுது, இப்போ செகண்ட் மாநாட்டுக்கும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இருக்குது. வருகின்ற 26ஆம் தேதி திருச்செந்தூரில் வந்து 2வது மாநாடு நடக்க போகுதுங்க, பொதுக்கூட்டம் நடக்க போகுதுங்க. அதுவும் போதை ஒழிப்பு சமம். இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்துங்க மாதத்தின் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாதம், இந்த மாதம் வந்து தலைவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதத்தோட எல்லா நாட்களிலும் நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி நேற்று மட்டும் பண்ணல, ஒரு மாதம் பூராமே வந்து போதை ஒழிப்புக்கான வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்கறது, வீடு வீடாக போகிறது, பஸ் ஸ்டாண்டுகளில் துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா வேலையிலும் ஒரு மாதம் பூரா நடந்துட்டு. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின், அண்ணாமலை அவர்களை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்துங்க 100ல் ஒருவன், 1000ல் ஒருவன், லட்சத்தில் ஒருவன் கிடையாதுங்க, கோடியில் ஒருவன், நூற்றாண்டில் ஒருவன். நேர்மையின் சிகரம். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதர். அதனால் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னாங்க, நேர்மை, துணிவு. இன்னொன்று என்னென்னா, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத நபர். நாளைக்கு பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது, அண்ணாமலை அண்ணன் வர்றாங்க, பெரிய இளைஞர் கூட்டம் இங்கே வரப்போகுது. ஆக்சுவலாக அண்ணாமலை அண்ணன் வந்து அனைத்து தரப்பு மக்களும் வராங்கண்ணா, இளைஞர்கள்னு மட்டும் நம்ம குறுக்கி கூடாது. கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, ஈவன் சுப்ரீம் கோர்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற வக்கீல்கள்லாம் கூப்பிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் கூட டைரெக்டாக இந்த நிகழ்ச்சிக்காகவே டெல்லியிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நான் வரணும் தம்பி, என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் ஃபோன்ஸ் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியா முழுக்க இருந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வராங்க. இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு குறுகிய இதுக்குள்ளே நம்ம இது பண்ண வேண்டியதாக, இளைஞர்கள் வந்து பெரிய ஓட் ஷேரில் பேங்க் பெருசு, வருங்கால இது அவங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, படித்தவர்கள், அவங்களுக்கு பாமர மக்கள்லேருந்து எல்லாருமே வந்து விரும்பும் தலைவராக நம்ம அண்ணாமலையான இருக்கார். அதனால் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அண்ணாமலை அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து வந்தவர். அவர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல், ஒரு படித்தவர் சிறப்பான முறையில் அரசியல் செய்யணுங்கிறத கொண்டுட்டு வரோன்னு நினைக்கிறாங்க. மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக அவரை எதிர்பார்க்குறோம். அதான் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு ரியலான ஒரு ஐபிஎஸ் ஹீரோனா, அதனால தான் அண்ணாமலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் தான் வருவாங்க. அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலைன்னா ஈர்ப்பு சக்தி இளைஞர்கள்ட்ட. நான் மாநாடு இப்போ பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான ஆயத்த பணிகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு இருக்கு. ரைட்டுங்க. ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் நாளைக்கு எப்படியும் வர போறாங்க. ஆமாங்க. அண்ணாமலை ஏன் இளைஞர்களை கவர்றாரு? ஆனால் யூத் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலையால மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்போது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது, நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இத்தனை பேர் வாங்க, நான் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் தரேன், இது ஒன்றிய செயலாளர் தரேன்ட்டு காசு வாங்கல அவர். உண்மையாலுமே தகுதியுள்ள இளைஞர்களை நான் வந்து கிளாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி தகுதியுள்ள இளைஞர்களை தான் எடுப்பேன்னு சொன்ன முதல் தலைவர் எங்கள் அண்ணா அண்ணாமலை தான். அண்ணாமலையை வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து எல்லாத்தையும் சேர சொன்னாங்க. இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த வி த லீடர்ஸ் அமைப்புங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியல, அதாவது என்ன அப்படிங்கிறது தெரியல. அதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலுங்கிற அமைப்பே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படி நடக்குது, அதில் எல்லாரும் வந்து நம்ம ஓட்டு போகிறோம். இப்போ தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 234 எம்எல்ஏகள் ஜெயிச்சு அதில் எந்த கட்சியான எம்எல்ஏகள் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அதில் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஒருத்தர் வருவார், அவருக்கு கீழே மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறது, இதுதான் கான்செப்டாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அது எப்படி மாறிடுச்சுன்னா, முதலமைச்சர் இவர் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஓட்டு போடுறோம். இப்போ கூட சில இதுகள் அப்படி தான் நடந்திருக்கு.
என்னோட சொந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியாது, அவர் என்ன பண்ணினாருன்னு தெரியாது, அவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு அது எதுவும் தெரியாது. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழக முதல்வர் விஜய் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டோம், நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலை அண்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சின்ன லெவலில் வார்டில் கவுன்சிலர்லேருந்து மக்கள் வந்து இந்த மாதிரி தலைவர்கள், நல்ல தலைவர்களை உருவாக்கி கொண்டு வந்தால் தான் அந்த மேலேருந்து நம்ம சிஎம்மாக ஒரு செஞ்சானாலும் அந்த திட்டம் வந்து பொது மக்களுக்கு போய் சேரும் எப்போவுமே. அதுதான் கான்செப்ட். இப்போ மேலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வருதுனாலும் இங்கே தமிழ்நாடு அரசு வந்து அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தா தான் கீழே போய் சேரும். அதே மாதிரி தமிழக அரசு கொண்டு வந்தாலும் கீழே வரைக்கும் போய் சேரணும்னா உங்களுக்கு பஞ்சாயத்தில் மெம்பராக இருக்கிறவர் வரைக்கும் கரெக்டான இது அது என்னென்னு அவருக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் அதை கொண்டு போய் சேர்த்துவார். அதனால தான் வந்து வீத லீடர்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சு கீழிருந்து எல்லாரும் தலைவர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வராரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கீழிருந்தே நம்ம ஃபார்ம் ஆகிறதுனால மேலே வரும்போது இன்னும் நல்ல தலைவர்களாக வருவாங்க. அப்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த இதுவும் வந்து இதுவும் வந்து நல்ல வடிவம் பெறும். அதுதான் அண்ணனோட எண்ணம். அவர் தான் யூத்துக்கான ப்ராப்பர் ஃபியூச்சர் எல்லாமே. அவ்வளோ. சரி, இப்போ ஃபியூச்சர்ல வந்து 3 பேர் தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு வந்து அண்ணாமலை அவர், ஓகேங்க. இன்னொருத்தர் இப்ப விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிருக்காரு அவரு, அடுத்தது உதயநிதி அவர்கள். ரைட்டுங்க. இவங்க 3 பேர்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அண்ணாமலை என்ன தான் சொல்ல முடியும். ப்ராப்பரா எஜுகேட்டடா அவரு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து வந்தவர். இந்த ஸ்ட்ரக்சர் படி போனாதான் அடுத்து அந்த ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத ப்ராப்பரா இப்ப இருந்தே வடிவமைச்சு கொண்டு போற தலைவர் வந்து எங்க அண்ணா அண்ணாமலை தான். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையாலுமே சொன்னால் அதை செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதைத்தான் இத்தனை நாளாக அவர் கடைபிடிச்சிருந்தாரு. அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர்டாக கரெக்டாக போயிட்டு இருக்கனால எல்லா இளைஞர்களுக்கும் அவர் ஒரு உதாரணமாக இருக்கார், அவரோட லீடராக இருக்கார். அவ்வளோதான். அண்ணாமலை அண்ணனுக்காக மிகப்பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ், ஆல்ரெடி கர்நாடகாவின் சிங்கம்னு பேர் எடுத்தவர். மக்கள் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு படித்தவர், ஒரு பண்பானவர். அவர் சொன்னால் உண்மையாக இருக்குன்னு சொல்லி போட்டு இளைஞர்கள் நம்புகிறாங்க. ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவருடைய பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு கிளியரன்ஸ் இருக்குது. அவர் பார்த்தாலும் ஒரு தேஜஸ் கிடைக்குது இளைஞர்களுக்கு. ஸோ அதனால் இளைஞர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை நோக்கியால் வந்துக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மாற்றத்துக்கான நேரம் தான். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று. மிக விரைவில் 2031 அது நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையை சொல்ல போனால் அண்ணாமலை அண்ணன் ஒரு வேலை இந்த வீதல் எதிர்ப்பு இந்த இயக்கத்தை வந்து இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா இந்த டைம் தமிழ்நாட்டோட சிஎம் வந்து நம்முடைய அண்ணாமலை இருந்திருப்பார். அந்த மாற்றம் தான் எதிர்பார்த்தாங்க. இந்த திராவிட கட்சிகளே வேண்டான்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்த அந்த சமயத்தில் அண்ணாமலை அண்ணன் வந்து நிறைய சொல்லிட்டு நிறைய மீட்டிங்கில் நிறைய பேட்டில் சொன்னார். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சில இயக்கங்கள் அதெல்லாம் நம்பலை. ஆனால் இந்த டைம் வந்து மக்கள் நிரூபிச்சுட்டாங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை அண்ணன் போன்ற இது பண்ணியிருந்தா இந்த டைம் சிஎம்மாக இருந்திருப்பார். அது எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை. 2031 இது சாதகமாக அமையும். இது மாறும் பாருங்க. நாளைக்கு பொள்ளாச்சியில ஒரு பெரிய மாநாடு நடக்க போகுது. ஆமா, தமிழ்நாடே பாத்தீங்கன்னா நாளைக்கு பொள்ளாச்சி தான் திரும்பி தமிழ்நாடு மட்டுமில்ல இந்திய அளவில் அது பேசப்படுகிறது. அவருடைய சுய திறமை, சுய முயற்சி, உண்மையான உழைப்பு, அவருடைய நேர்மை, இதுதான் காரணம். அவருடைய பேச்சை வந்து வெகுவாக கவர்கிறது மக்களை. அண்ணாமலை என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் மற்ற கட்சிகளை விட அரசியல் பார்வை அதிகமாக இருக்கிறவங்களா தான் வெளியே தெரியுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட தலைவர் அந்த மாதிரி விஷனரி லீடருங்க. அப்போ உங்களுக்கு தலைவரோட வைப்ரேஷன்ஸ் தொண்டர்களுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் சிலர்லாம் இருந்திருக்காங்க. அப்போது அவங்களோட இது பண்ணும், உங்களை கோஷ்டி பூசலாகவே கொண்டு போய் அரசியல் கொண்டு போன சில தலைவர்கள் இருந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு என்ன தெரியும்? சண்டை கட்டுறது தான் தெரியும். எங்களோட லீடர் பார்த்தீங்கன்னா வெரி விஷனரி. அப்போ அவரோட வைப்ரேஷன் எங்களுக்கெல்லாம் வரும் இல்லையா? அவங்களோட ஸ்பீச்சஸ் நம்ம கேட்குறோம். அப்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி நடக்கும். நீங்கள் கரெக்டாக பேசுகிறங்காட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறேன். எப்போவுமே அண்ணாமலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெறுப்புவாத அரசியலை வந்து கையில் எடுத்துக்கவே மாட்டாப்புல. மற்ற நிறைய கட்சிகள் அதை பண்ணுறாங்க. பண்ண கட்சிகள்லாம் இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் தான் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை என்ன பார்த்தீங்கன்னா யாரையுமே தாக்கி பேச மாட்டாப்புல, கரெக்டான விஷயத்தை மட்டும் தான் பேசுவாப்புல, இதை தாண்டி எதுவும் பேச மாட்டாப்புல. இதை நீங்கள் அண்ணா சொன்னதே என்னன்னா, இப்போ அண்ணா வந்து முதல்ல ஒரு கட்சியில் இருந்தார், ஒரு தேசிய லெவலில் ஒரு கட்சியில் இருந்தார். அதிலிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்ததுக்கு அவர் சில காரணங்கள் சொன்னார். அவரோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லி மிச்சவங்களை இதையாவது கடந்து போகணும். ஆனால் அவங்க சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதைய தனிநபரை தாக்குற மாதிரியான சில விஷயங்கள் பேசுகிறாங்க. இவர் கட்சிக்கு பெனிஃபிட் பண்ணார், கட்சி இவருக்கு பெனிஃபிட் பண்ணுது, மியூச்சுவலாக தான் இருந்தது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இவர் வந்து இவரோட பாதை வேறு அப்படின்னு சொல்லி இவர் வேறு தனியாக பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவர் சொல்கிறதே என்னென்னா, யாரும் வந்து அதைய வந்து திருப்பி அவங்களுக்கு பதில் சொல்லி உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள், நம்ம செய்கிறது எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஒன்று சொல்லுவோம், அதுக்கு வேறு ஏதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இப்போ எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும், நம்ம வந்து அவங்க நல்லது பண்ணால் பாராட்டுங்க, நீங்களும் அதுலேருந்து கற்றுக்குங்க. அவங்க ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அதை சுட்டி காட்டுங்க அப்படின்னு தான் நம்ம தலைவர் எப்போவுமே சொல்லிட்டு வராருன்னு அண்ணன்.
மக்களை இவங்க எல்லாருமே பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நேர்மையாக இருப்பார் அப்படின்னு நம்புகிறாங்க. கண்டிப்பாக அது மாதிரி அவர் இருப்பாருன்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நாளைக்கு மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஆர்வம் உங்களை போலவே எனக்கும் இருக்குது. நாளைக்கும் மாநாட்டை பற்றின அப்டேட்லாம் போடுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மோர் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு.